2000ஆம் ஆண்டுலேருந்து இப்போது வரைக்கும் எத்தனை நாடுகளை அமெரிக்கா அட்டாக் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஆப்கானிஸ்தான், ஈராக், ஏமன், சிரியா, லிபியா, ஈரான், சொமாலியா, நைஜீரியா, இப்ப வெனிசுவேலா, இவ்வளோ நாடுகளை அட்டாக் பண்ணிட்டு உலகத்துல அமைதியை சீர்குலைத்து விட்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசு இவர் கொடுக்கணுமா? இதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. இந்த அட்டாக் குறித்து வெனிசுவேலா தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அட்டாக் பண்ணிட்டாங்க என்று கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதற்காக தான் குறிப்பாக இந்த அட்டாக் நடைபெற்றிருக்கு, அமெரிக்காக்கார அதனால தான் அட்டாக் பண்றோம் அப்படிங்கிறத தன்னுடைய கண்டனத்தோட சேர்த்து பதிவு பண்றாங்க. இது உலக அமைதிக்கே விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால். உடனடியாக ஐநா சபை இதில் தலையிட வேண்டும். அதை தவிர இது கெரிபியன் பகுதி பிளஸ் இந்த லாட்டின் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா பகுதி முழுக்கவே இது அமைதியற்ற சூழலையும், அதே போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும். அவங்களுடைய லைஃப் இஸ் அட் ஸ்டேக் அப்படிங்கிற வார்த்தையை வெனிசுவேலா தன்னுடைய அறிக்கையில பயன்படுத்துறாங்க.